விஜய் வந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே தியேட்டரில் இருக்கிற மாதிரி எகுறான் குதிக்கிறான் துண்டத்துக்கு கடாசனான் சேர் அடித்து உடைக்கிறான் உடச்சிட்டு அவர் அந்த ஃபஸ்ட் சீன் அவர் பார்த்தோன்னே சரி கலையை பார்த்துடும் கலைக்கு போகிறோம் எதுவுமே தெரியாமல் ஏதோ வந்தான் கத்தனம் கொஞ்சம் பேர் குடித்தான் கொஞ்சம் பேர் வரல ஏறினா ஜாலியாக டான்ஸ் ஆடினான் பாட்டு பண்ணோம் ஒரு துண்டை போட்டு தூக்கி துண்டை கடாசினா அவர் தூக்கி கடாசினாரு அவ்வளோதான். இது என்ன கூட்டம் இது? இதே மனநிலை இப்படியே போச்சுன்னா 4 பேர் நட்டல. விஜயில் போயிட்டு ஒன்று விஜயை திமுக ஆதரவாக இருக்க செய்வார் அல்லது விஜயை தனியாக நின்று அரசுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்க செய்வார்னு பேசியிருக்கோம் பாருங்கள். அதால் இந்த விஜயின் வளர்ச்சி என்பது திமுகவுக்கு வலு சேர்க்கிற ஒரு முயற்சி தான். தலைவரே அவருடைய பேசுகிற துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டலா அங்கிள் 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 அப்படின்ற போல ஒரு வாயில லாலிபாப் தானே வச்சுருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவருடைய கட்சியுடைய 2வது மாநில மாநாட்டை மதுரையில் கூட்டியிருக்காரு. முதல் மாநாட்டை விட அதிகமான கூட்டங்கள் வந்ததாக சொல்லப்படுது. இது தமிழக அரசியலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்பது ஒன்றும் பெருசாக மாற்றமானது, என்ன பெரிய மாற்றமாக இருக்கும். மாற்றம் இல்லாமலே அனைத்து கட்சிகளும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு இருக்கு. விஜய் தான் இப்போ ஒரு வாரமாக அவரை பற்றி தான். அதாவது இவர்கள் மீது இருக்கிற அவநம்பிக்கையில் இருந்து இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் தான் நான் பார்க்குறேன். சார், எம்ஜிஆர் கூட எவ்வளவோ திரைப்படங்கள் நடித்தார், எவ்வளோ மக்களுக்கான உதவிகளை செஞ்சார். ஆனால் எம்ஜிஆர் தேர்தல் அதாவது திமுக தேர்தல் இருக்கிற போது நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதாகவும், அண்ணா நீ உன் பணம் வேணாம், உன் முகத்தை காட்டு, நாங்கள் அதை ஓட்டாக மாற்றிக்கொள்கிறோம்னு எம்ஜிஆர் முகத்தை அண்ணா தான் காட்ட சொன்னார். என் மூஞ்சி தான் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு தாவேக தலைவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, தாவேகா ஏன் மூஞ்சி தான். அங்கே யார் வேட்பாளர்? விஜய் தான். இங்கே விஜய் தான், இங்கே விஜய் தான். இது ஒரு கூத்து மாதிரி தெரியல சார். பொதுவாகவே விஜயோட நடிப்புங்கிறது என்னை பொறுத்தவரை அவர் ஒரு நடிகர் இல்லை, ஒரு பகடி நடிகர். அவர் பகடின்னா இப்போ ஜோக் அடிக்கிறாங்கல்ல, அது ஒரு கிண்டலும் கேலியுமா சிரிக்க வைக்கிறதுக்கு பேர் பகடி. அந்த பகடி நடிகர் தான் அவர். சரியான சீனை சொல்லுங்கள், அவர் டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், வசனம் பேசுகிற இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், எல்லாமே பகடி தான். சின்ன பசங்களுக்கு ஈஸியாக கேலி கிண்டலமாக சிரிக்கலாம், அவ்வளோதான் சார். அவர் அதைத்தான் இன்றைக்கு மாநாட்டாகவும் நடத்தியிருக்கிறார். என்ன சொல்கிறேன், நீங்கள் சார் துணி அவுத்துட்டு அரைகுறை ஆடையில் ரேம்பாக் நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபேஷன் ஷோவில் அதில் கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அரைகுறையாக தானே வரான், எவனாவது ஏறி எதையாக பிடிச்சிடறானா? ஆனால் விஜய் மாநாட்டில் ஏறக்கூடாதுன்னு கிரீஷை தர வரான். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளவு பேர் மடையனுங்க வரானுன்னு வச்சுக்கோமே, ஒன்றும் தெரியாத குழந்தைங்க சொல்லானுங்க ஏதோ பார்க்க வருதுன்னு வச்சுங்க, பைப்பில் தடவை நீ தடவிங்க உடம்புல, பிரச்சனை ஒன்று எகிரி தொற்று போகிறான் பிடிச்சிட போகிறான் தானே, நீ கிரீஷை தடவின்னு வர வேண்டியதானே. ரசிகர்களை தொண்டராக்கிற யுக்தி அவருக்கு தெரியலையோ? ரசிகர்களை தொண்டராக்கிற யுக்தி வாக்காளர்களா சார்? இவன் பகடி பார்த்து ரசிக்கிற ரசிகர்கள், இவங்களை நீங்கள் தொண்டராக்கவே முடியாது. ஆனால் தொண்டராக்குற எண்ணமும் உங்களுக்கு இல்லை. தொண்டராக்குற எண்ணம் இருந்தால், நான் தான் சொன்னேன்ல, அழகிகள் ஆடை இல்லாமல் போகிற ரேம்பாக்கில் கூட எவனும் ஏறி எதையும் தொட மாட்டான். ஏன் வரான்? கட்டுப்பாடு. ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு அங்கே இருக்குல்ல. எதையோ ஒன்று சொல்லி ஏதோ ஒரு தரத்தில் இருக்கிற ரசிகர்கள் அங்கே இருக்கிறார்கள்ல, இல்லை ஒரு தரத்தில் இருக்கிற மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்கல்ல. தரமே இல்லையே, எல்லாமே மூஞ்சி தான். அதாவதுங்க இப்போ சினிமாவில் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வருதுன்னு வச்சுங்க, ஒரு பாட்டு வரும், ஒரு ஃபைட்டு வரும், வந்த உடனே இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாதுல்ல, அதால் கத்துவான், எகுருவான், குதிப்பான், பாக்கெட்டில் சினிமா டிக்கெட் இருக்கும், அதை எடுத்து கீச்சு கலாசுவான் சார். அந்த மாதிரி விஜய் வந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே தியேட்டரில் இருக்கிற மாதிரி எகுறான், குதிக்கிறான், துண்டத்துக்கு கடாசனான், சேர் அடித்து உடைச்சிட்டு அவர் அந்த ஃபஸ்ட் சீன் அவர் பார்த்தோன்னே சரி கலையை பார்த்துடும், கலைக்கு போகிறோம், இவ்வளோதான் சார். இது பொதுவாக நாம் அவரை விமர்சனிக்கின்ற எண்ணம் இல்லை சார். ஒரு விஜய், ஒரு நடிகர், ஏதோ ஒரு XY ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதாவது ஒரு அரசியல் அவர்களை இயக்கணும் சார். இப்படி சும்மா விசில் அடிச்சுட்டு இதை குடும்பமாக வந்தான் விஜய் தான். ஒருத்தன் பேசுகிறான், உதயநிதிங்க வந்தால் வெட்டுவேன், முதல் வந்தால் வெட்டுவேன், மண்டியிலே வைப்பேன்,
இல்ல தலைவரே வந்து அவருடைய பேசுற தொனி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிண்டலா ம். அங்கிள், அங்கிள், ஆமா. அங்கிள் அப்படின்ற போல இவரு வாயில லாலிபாப் தானே வச்சுருக்கிறாரு. உதயநிதி இவரு நம்ம ஒரு சிஎம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை எப்படி அழைக்கணும்? ஒரு இல்ல. மாண்பு அவருக்கு சார் இல்லைங்களா? விமர்சனம் பண்ணலாம் சார். இதுதான் பகடி. என்னமோ லாலிபாப் வச்சுங்கிற மாரியும், அங்கிள், அங்கிள், அங்கிள்ன்ற மாரியும். இது வந்து ஒரு ஒரு இது இது என்ன சார் இந்த மாரி அரசியல் தமிழகத்தில இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. ஒரு புது பேட்ச ஒரு கோமாளி கூட்டமா விஜய் வளர்க்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது இது தமிழகத்துக்கு ரொம்ப ஆபத்தை சார் இது. நிச்சயமா ஆபத்து சார். சார் தமிழகத்துக்கு ஆபத்து மட்டும் இல்ல. விஜய்க்கே இது ஆபத்து. ஏதாவது ஒண்ணுன்னா அவன் நிக்கணும்ல சார். ஏதாவது ஒண்ணு அவன இயக்கணும்ல. இப்ப நீங்க பலதரப்பட்ட சமூகத்திலிருந்து நம்ம வரோம். நம்ம விஜய் மீட்டிங்கில ஒண்ணா ரசிகரா வந்து மென்டல் மாரி ஆடுனா கூட, அவன் அவன் ஊருக்கு நம்ம திரும்பி வந்துருவோம் சார். ஊருக்கு வந்தா நான் சேரிக்கு வரணும். நீ ஊருக்கு வரணும். என் பிரச்சனை அப்படியே இருக்கும். நாளைக்கு என் பிரச்சனைக்கு விஜய் அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? அப்படி அட்ரஸ் பண்ணலன்னா, "ஏ என்னடா லூஸ் மாரி போனான், வந்தான். அவன் அங்க போயிட்டான், நான் இங்க வந்துட்டேன். பிரச்சனை பத்தியா?" அப்படின்னு நாளைக்கு விஜய் பக்கம் இருந்து கூட இவர்கள் விலக நேரிடும் சார். அதால இந்த மக்களுக்கான சார் இப்போ ஒவ்வொரு மாநாடு அந்த போட்டாலும் கவின் ஆணவ படுகொலை கூட எந்த ஒரு இரங்கலுமே தெரிவிக்கல. இங்கேயும் எதிர்பார்த்தாங்க மாநாட்டுல ஏதாவது தெரிவிப்பாருன்னு, அதுலயும் வந்து அவரு இல்ல அவரு ஒண்ணுமே சொல்லலையே சார். ஒண்ணுமே சொல்லல. மாநாட்டுல என்ன சொன்னாரு? 2 பேரும் கிண்டல் பண்ணாரு. இப்போ பிரதமர் மோடி அவர்களே பேர சொல்லி கூப்பிட்டா முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களே அங்கிள்ன்னு சொன்னா முடிஞ்சு போச்சா? இதான் அரசியலா? அ? இல்ல இப்படித்தான் இதற்கு முன்னாடி நடந்த அரசியல் மாநாடுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்பட்டதா? அப்போ மாநாட்டுக்கு வந்தவன் எதையாவது ஒண்ண கத்துக்கின்னு போணும்ல. ஆக்கப்பூர்வமா எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. எதுவுமே இல்ல. அ? ஏன் இந்த சேர்லாம் இப்படி உடைக்கிறானுவோ? ஏய் அது எடுத்துக்கினாவது போய் தொலைங்கடா. எடுத்துக்கணும். ஏதோ திமுக மாநாட்டுல வந்து அவன் அவன் அந்த அரிசி, பருப்பு, மளிகை சாமான், எண்ணெய், கிண்ணெய் ஒரு புது டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆயில் கேன உடைச்சு, தண்ணி பள்ளத்துக்கு தண்ணி ஊத்திட்டு ஆளுக்கு பங்கு போட்டுன்னு போனான். அந்த மாரியாவது போய் தொலையல. அது யாருக்குமே பயன்படாம, என்னவோ பெரிய கலவரம் நடந்த மாரி அந்த இடம் வந்து கிடக்கு. ஏன் அத உடைக்கிறான்? சார் இதுவரைக்கும் நானும் பல பேர்கிட்ட கேட்டுப்பட்டேன். அந்த அது அது என்ன மனநிலை? அது எதுக்கு உடைக்கிறான்னா, இதுதான். என்ட்ரி ஹீரோ என்ட்ரி ஆன உடனே தியேட்டர்ல டமா டமாமா அடிக்கிறது, எகுறது, குதிக்கிறது இல்ல. அந்த மாரி மனநிலையை அந்த சேர உடைச்சிருக்காங்க. வேற எந்த காரணமும் அதற்கு சொல்ல முடியாது. அப்போ இவர் வந்த உடனே எல்லாரும் திரும்பி போயின்னே இருக்கிறான். "என்னடா வந்தீங்க? எதுக்குடா வந்தீங்க?" அப்படின்னா எவனுக்கும் தெரியல. அப்போ இது எவ்வளவு வந்து ஒரு மோசமான நிலையில தமிழக இளைஞர்களை கொண்டு போகுது பார்த்தீங்களா? நீங்க இப்போ முன்னாடி கூட ஒரு இதில ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருந்த காசு எடுத்துட்டு வந்து ரூ. 30,000 என்னமோ காசு எடுத்துட்டு வந்து, அந்த படத்தில வந்து பால் அபிஷேகம் அது இதுன்னு கட்டி மேலேருந்து கீழ விழுந்து செத்தான் தெரியுங்களா ஒருத்தன். சார் தமிழகத்தில இருக்கிற இப்போ ரஜினி கூட சொன்னார் பாருங்க. வந்து என்ன அந்த கூட்டத்த போய் இது வந்து ஒரு பெருந்திரள் கூட்டம் வருது. இந்த அரசியல் தோல்வியானால், நாம் வைக்கிற அரசியல் தோல்வியானால், அந்த இளைஞர்களின் நிலை என்னவாகும்ன்று தான் நினைச்சு தான் நான் வந்து அரசியலுக்கு வரல. அப்படின்னு ரஜினி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய இப்போ உண்மையிலே இப்போ ரஜினி ஒரு மாநாடு போறாருன்னு வச்சுக்கங்க. இது மாரி ஒரு கூட்டம் வரத்தானே செய்யும். ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? இந்த அரசியல் தோத்து போயிட்டா, என்னை நம்பி என் பின்னால் வந்த இளைஞர்கள் நிலை என்ன ஆகும்னு நான் வந்து அச்சப்பட்டேன். அதால நான் அரசியலுக்கு வரல. அப்படின்னு சொன்னார்ல. இப்ப இவ்வளவு பேர் வந்துடுறான். இவனை நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்த போறோம்? ஏதாவது ஒண்ணு இவனை இயக்கணும்ல. இதையெல்லாம் வாக்காக மாற்றக்கூடிய யுக்தியே இல்லாம பேசின்னு வர்றாரே சார் இப்போ வரைக்கும். இல்ல அது அப்படியே வாக்காக அப்படியே மாறாது. அப்படியே வச்சுன்னு இருக்காரு. அப்படியே தான் வச்சுன்னு இருக்காரு. அதான் வாக்கா மாறாது. இது இன்னும் 4 படம் நடிச்சா, இது நல்லா ஓடலாமே தவிர, அரசியல்ல இதெல்லாம் வந்து நிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். ஏன்னா அரசியல் என்பது ஏதோ போறோம், தேர்தலுக்கு போறோம், ஓட்டு போடுறோம். அதோட முடிஞ்சிடாது சார். அன்றாட பிரச்சனைகள் இருக்குல்ல. அதன் வெளிப்பாடு தான் அரசியல். அப்படி இருக்கிற போது எதுவுமே தெரியாம, ஏதோ வந்தான், கத்துனான், கொஞ்சம் பேர் குடிச்சான், கொஞ்சம் பேர் வண்டில ஏறுனான், ஜாலியா டான்ஸ் ஆடுனோம், பாட்டு பாடுனோம், ஒரு துண்ட போட்டோம், தூக்கி துண்ட கடாசுனா, அவர் தூக்கி கடாசுனாரு. அவ்வளோதான். இது என்ன கூட்டம்? இதே மனநிலை இப்படியே போச்சுன்னா, பாதி பேர் மென்டல் ஆயிடும். இப்பயே அப்படிதான் சொல்றான். என்னடான்னா, தளபதி விஜய் 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 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம். இவனுக்கு தேர்தல்னு ஒண்ணு இருக்குது. தேர்தல்ல போய் மிஷின்ல ஓட்டு போடணும். கான்ஸ்டிட்யூன்சி அதெல்லாம் எடுத்துன்னு போய் எண்ணுவாங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியல சார். ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடணும். அதெல்லாம் இல்ல. 26 நாங்க முதல்வர் ஆயிட்டோம். இப்ப 26க்காக நாங்க வெயிட்டிங். அப்படின்ற மாரி இல்ல ஒரு இருக்குன்னா சிலர் பிரதமர் பதவிக்கே போறாங்க சார். ம். பிரதமருக்கு தான் அங்க போட்டி அப்படின்ற ஆமா. போலயே சொல்றாங்க. என்னவோ இந்த நாட்ல நம்ம
சக மனிதர்கள் நம்ம கூட நாம் வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி லுசுப்பையெல்லாம் நிறைய பேர் இருக்கிறான்றது தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய விஜய் அவர்கள் மாநாடு. நம்ம இந்த பசங்களை திட்டணும்னு இல்லை, இவன் இப்படியே வளர்ந்தான்னு வச்சிங்களேன், இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடாக முடிஞ்சிடும். விஜய்க்கு இப்போ நாடு முழுக்க ரசிகர்கள் இருப்பான், உண்மையிலே கேரளாவில் இருப்பான், அந்த ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் கொஞ்சம் பேர் இருப்பான். நீ என்ன தமிழக அரசியலுக்கு வந்து நீ என்ன பண்ணுவ? இப்போ கர்நாடகாவுக்கு எதிராக நீ பேசுவியா, கேரளாவுக்கு எதிராக பேசுவியா, இல்லை உனக்கு அந்த விஷயந்தான் என்னன்னாவது தெரியுமா? முதல்ல தலைவனுக்கு தெரியணும்ல சார். இப்போது சரி, விஜய் கூட வந்து பொதுமக்கள் கூட பழக்கம் இருக்கும், வாய்ப்பு இல்லை. விஜய் ஒரு நாளைக்கு ஏன் எத்தனை பேர் பார்ப்பார்? மேக்ஸிமம் ஷூட்டிங்னா அங்கே ஷூட்டிங் போவார், அப்புறம் டைரக்டர் சொல்கிறத நடிப்பார், அப்படியே கட்டுன்னா வந்து கேரளாவில் படுத்துருவார். இவர் யார் கூட பேசியிருப்பார்? ஆனால் கூட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க சார். சார் ஒரு பார்ட்டியில் ஒரு ஆள் ஒரு மாதிரியா இருக்கலாம், எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. இந்த நம்ம ஆதவ் அர்ஜுன் அந்த ஆள் வந்து இந்த தேர்தல் ஆர்கனைசர் தானே, அந்த ஆள் சொல்கிறார் சார், விஜய் 234 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெற்றுவார், நாங்கள் ஆட்சி அமைப்போம். இதை விட நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஒரு புஷி ஆனந்த் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் விஜய் மூஞ்சி தான், இந்த மூஞ்சி தான் ஜெயிக்குன்னு சொன்னார்னா கூட சரியா, அவர் அப்படி தான் பேசுகிறார், அவருக்கு என்ன வேணாலும் பேசலாமான்னு எடுத்துக்கலாம். ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு. அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த கும்பலை ஒரு மாதிரியான கும்பலாக தான் இருக்குது தான் நான் பார்க்குறேன். மாநாடு நடக்கிற வரைக்குமே அவர் வந்து அதிமுக மீது எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அதிமுக கூட கூட்டணி எல்லாம் தாவேக்கா வைக்கும் அப்படின்ற போலாம் பேசியிருந்தாங்க. ஆனா அன்னைய கூட்டத்துல வந்து அவரு அதிமுகவையும் சாடி விமர்சனம் செய்து பேசியிருக்காரு. அதிமுக வந்து பாஜக கையில சிக்கியிருக்கு அப்படின்ற போல விமர்சனத்தை வச்சிருக்காரு. நீங்க இத இல்லை, ஒரு பாரம்பரியமிக்க கட்சி அதிமுக, எவ்வளவோ நெருக்கடிகளை கடந்து வந்திருக்கிற கட்சி அதிமுக. அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற போது திமுகவோட வந்து ஏகப்பட்ட நெருக்கடிகளில் ஒரு கட்சி வந்திருக்குது. ஒரு அந்த கட்சியின் தலைவி சிறைக்கு போகிறாங்க, அதை கூட ஒரு பெருசாக யாரும் அந்த கட்சிக்காரர்கள் எடுத்துக்கலை. எங்கள் அம்மாவை சிக்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லி இன்றைய வரை கிட்டத்தட்ட ஒரு 26% ஓட்டுகளை வாங்கிய கட்சி அது. இப்போ வந்து அதில் ஒரு சின்ன சிராய் பண்ண போது ஒரு 1% 1.5% குறைஞ்சி இன்றைக்கும் ஓட்டை வைத்திருக்கிற ஒரு முதன்மை கட்சியாக தமிழகத்தில் அதிமுக இருக்குது. சும்மா காட்டி நீ சொல்லலாம், நீ உனக்கு சட்டமன்றம் எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரியாது, உன் டிரைவர் தான் உன்னை கூட்டு போகணும். நீங்கள் என்னடான்னா அதிமுக பலவீனமாகி போச்சு, பிஜேபி வந்து அதிமுகவை முழுங்கி விட்டது, இது எவனோ எழுதி கொடுத்துருக்கான் சார். நான் வந்து வெளிப்படையாக சொல்லுவேன், விஜயின் அரசியல் வருகை என்பது திமுகவின் கரத்தை வலுப்படுத்துவதற்கான யுக்தி தான் அது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொன்னேன். ஆதவ் அர்ஜுன் வந்து விசிகாவில் சேர்ந்த உடனே விசிகாவை உடைக்க பார்ப்பார், விசிகாவில் இருக்கிற எல்லா நபர்களும் திருமாவளவன் பக்கம் இல்லை திமுக பக்கம் இருக்கிறார் என்பதை நிலைநிறுத்துவார். அப்படி இது முடியலன்னா அப்படியே இங்கேருந்து விஜய்க்கு போவார். விஜயில் போயிட்டு ஒன்று விஜயை திமுக ஆதரவாக இருக்க செய்வார், அல்லது விஜயை தனியாக நின்று அரசுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்க செய்வார்னு பேசியிருக்கோம் பாருங்கள். அதால் இந்த விஜயின் வளர்ச்சி என்பது திமுகவுக்கு வலு சேர்க்கிற ஒரு முயற்சி தான். தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்லாதது வந்து திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக ஆகிடும் அப்படின்ற போல. ஆமாம் சார், நீங்கள் சும்மா வந்து இன்றைக்கி வந்து இவர் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறேன் திமுக விமர்சனம் பண்ணுறேன்லாம் சொல்லாமே தவிர, இவரோட நோக்கம் முழுக்க திமுகவை சார்ந்தது தான். இப்போ என்ன சொல்ல வர்றாரு? இப்போ சார், அதிமுக திமுகவுக்கு நான் மாற்றுன்னா நான் ஒரு மாற்று அரசியலை சொல்லணும். ஆனால் அவர் வந்து திமுக மீது தானே குற்றச்சாட்டு வைக்கிறார், ஊழல் அவங்க மீதான குற்றச்சாட்டுகள் தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு சார். வேற என்ன பேசுவாருன்றீங்க? அவங்களுடைய கொள்கை தலைவர் தான் இவரும் வச்சிருக்காரு. சரி, அவங்க என்ன டிட்டோ, சரி, வேற என்ன பேசுவாரு? இப்போ விஜய் வந்து இப்போ திமுகவை பற்றி பேசல, இப்போ யாரை பற்றி பேசுவார்? பாஜகவை பற்றி பேசலாம். பாஜக மேலே ஒரு பாஜக டெல்லி அது பிரதமரியா இங்கே பேசி அண்டான்னா என்ன பேசுவார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அதிமுகவை பேச முடியுமா? 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. 2021 முன்னால் 2019, 18, 20 எடப்பாடியார் இதை செய்தார், எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்துன்னு பேசினா எவனாவது ரசிப்பானா? இது கேட்பானா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீ யாரை பேசி ஆகணும்? திமுகவை தான் பேசி ஆகணும், நடப்பு ஆட்சியை தான் பேசி ஆகணும். அப்படிங்கிற போது 1-2 வார்த்தைகளில் அவர் பேசுகிறாரு. இது ஒன்றும் பெரிய சரி, என்ன அப்டேட்டாக என்ன பேசிட்டாரு? இப்போ திமுக ஊழல் பண்ணுறது யாருக்கும் தெரியாதா? சொல்லுங்கள். இல்லை ஸ்பெசிஃபிக்காக
இந்த விஷயத்தில் இந்த கொள்கை ரீதியாக இதை திமுக செய்திருக்கிறது. நாங்கள் ஒரு வந்தால் கொள்கை ரீதியா இப்போ வரைக்கும் பேச ஆரம்பிக்கலையே சார். தலைவர் என்ன- கொள்கை தலைவரை தான் வச்சிருந்திருக்காரு. என்னன்னு அவருக்கு தெரியாது. அது இந்த 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 விஷயத்தில் திமுக அந்த தவறான முடிவு எடுத்திருக்கிறது. நாளைக்கு நாங்கள் வந்தால் இந்த முடிவு எடுப்போம். ஏதாவது ஒன்று பேச ஊழல் தான் எல்லாருக்கும் தெரியுமே. திமுகனா ஊழல் தானே எல்லாருக்கும் தெரியும். நீ உண்மையிலே திமுக ஊழலே இல்லாமல் ஏதாவது ஒன்று அது இது மாதிரி இல்லை, வருங்காலத்திலேயாவது ஏதாவது ஒரு திட்டத்தை ஊழலே இல்லாமல் 100% மக்களுக்காக நாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட எவனும் நம்ப மாட்டான். ஏய் சும்மாப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதால் ஒட்டுமொத்தமாக திமுக ஊழல் செய்துன்னா ஊழல் செய்த திமுகவின் ஐடியாலாக அரசியல் தலைவர்கள் யாரோ அவங்கெல்லாம் உனக்கு தலைவர். அப்போ நீ அந்த ஊழலுக்கு எதிராக நிற்க போறியா? இது நம்புற மாதிரி இல்லையே. அதால் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார். அப்படிங்கள ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் கட்டுக்கோப்பில் வைக்க முடியும் பொழுது. நான் வரதுக்கு முன்னாடி அவன் அங்கே இங்கே அழிஞ்சு கிடப்பான். நான் வந்த பிறகு எல்லாவனும் என் மேலே தான் ஏறுவான். அந்த ரசிகர்கள் மனப்பான்மை தானே. ஒரு தலைவர் ஒரு மாநாட்டுக்கு போகிறோம், ஒரு மாநாட்டு செய்தியாக தலைவருக்கு சொல்லுவார், பொய்யை கூட சொல்லியார், நான் பொய்ய அப்படின்ற மனநிலையில் அவர்களும் இல்லை. நீ சொன்னாலும் அவன் கேட்கவும் மாட்டான். மனநிலையும் இல்லை. ஆமாம், அவனுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது. அவனுக்கு ஒரே பேர் விஜய் 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 சொல்கிறார்ல, மூஞ்சின்றல. சார் ஐஸ்வர்யா ராஜ் முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க? மூஞ்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இளமை இருக்கிற வரைக்கும் தானே சார். அதுக்கப்புறம் சிவாஜி எவ்வளோ வசீகரமாக இருப்பார் சின்ன வயசில். வயசு கடந்து கட்சி ஆரம்பித்தார். எவன் போனான் அந்த மூஞ்சி? சிவாஜி மூஞ்சி அப்படி இருக்கும் அப்படின்னு எவன் போனான்? அதால் எம்ஜிஆர் அழகாக தான் இருந்தார். கடைசியில் தொப்பி போட்டார். எம்ஜிஆர் வசீகரத்தையாக காட்டி கொண்டு இருந்தார். மக்களுக்கான விஷயங்களை எம்ஜிஆர் செஞ்சார். எம்ஜிஆர் பின்னாடி ஓடினார். நான் எம்ஜிஆரை பார்த்ததில்லை, நான் விஜயகாந்தை பார்த்தேன். அவரும் மதுரைக்கார். அவர் மதுரைக்காரன் தெரியுமா அவருக்கு? ஏன்னா மதுரையில் இருக்கிறவங்களாம் மதுரைக்காரா? அப்போது மதுரைன்னா எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, மதுரைன்னா விஜயகாந்த் பிறந்த ஊர் அப்படின்னா சரி, அங்கே போனோம்னா மதுரையை பற்றி விஜயகாந்தை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசணும்னா அது பெரிய ஹைலைட்டாக மாறும்னு அவர் நினைக்கிறார். இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் தான் அதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். அண்ணன் சீமான் அவர்களும் அதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். சீமான் அவர்கள் சொன்னது மிகச்சரியானது என்று பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்க. அதால் சும்மா சார் இது ஒரு குரங்கூட்டத்தை வச்சு வித்தை காட்டுற மாதிரி ஏதோ ஒரு வித்தியை காட்டினாங்க, முடிஞ்சிச்சு. சார் சீமான் விஜய் கட்சி துவங்க தம்பி, அதுக்கடுத்து விமர்சனம், அவர் மீதான விமர்சனம், அப்புறம் செஞ்சு ஒரு மாநாட்டில் அவர் அணில் கதையெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் விஜய் மதுரை மாநாட்டில் எந்த ஒரு ரிஃப்ளெக்டுமே பண்ணலையே சரியா? சீமான ஒரு பொருட்டாவே மதிக்கலையா, இல்லை சீமானுக்கு பயப்படுறாரா? அவர் சீமானை கிண்டல் பண்ணலாம் சார். இப்போ என்ன மிஞ்சி போனால் விஜய் என்ன பண்ணுவார்? சீமானை கிண்டல் பண்ணுவார். சீமான் பேசுகிற அரசியலில் ஒரு லைன் எடுத்து ஒரு 2 நிமிஷம் உன்னால் பேச முடியுமா? முடியாதுல்ல. ஏற்கனவே அவர் கொலை வரையில் இருக்கிற மாதிரி சீமான் டிவிக்கிறான்னு கிண்டல் பண்ணி விட்டார். அதால் யாரையுமே அவர் என்ன அரசியல் பேசுகிறதுன்னு தெரிஞ்சால் தானே சார் அதை நான் விமர்சனம் பண்ண முடியும். எனக்கு சீமான்ற பேர் தெரியும், அதை வேணால் நான் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாமே தவிர வேறு ஒன்றும் விஜயால் பேச முடியாது சார். இவங்களாம் எழுதி கொடுக்குறவங்களாம் மூஞ்சி தான் தலை, வேறு எதுவுமே இல்லை தலைன்ட்டானுவா. அப்புறம் என்ன? ரொம்ப நன்றி சார்.